ஆசைகள். சோ இந்த ஆசைகள் இருக்க குடிக்கிறாங்க பாத்தீங்களா, குடி ஆசை அவங்களுக்கு நிறுத்த முடியுதா? ரொம்ப கஷ்டம். அதுல போய் போய் விழுவாங்க, போய் போய் விழுவாங்க. எப்ப பாரு அந்த குடியிலே விழுவாங்க. ஒருத்தர் எனக்கு நல்லாவே தெரியும், திடீர்னு வருவாரு, பைபிள் எல்லாம் தூக்கிட்டு வருவாரு. நான் மனம் திரும்பிட்டேன்க்கா, நான் நல்லா ஆயிட்டேன்க்கா, குடியை நிறுத்திட்டேன்க்கா. 3 நாள் கழிச்சு பார்ப்பேன், ஆடிட்டு வருவார் ரோட்ல. அடப்பாவி, இப்பதானே நீ என்கிட்ட சொல்லிட்டு பண்ண, நீ குடியை விட்டுட்டு நீ என்ன திருப்பி இப்படி குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறேன்னா, அது விடவே முடியல அவங்களால. அந்த ஒரு ஆசை எங்க நம்ம மனசை வைக்கிறோமோ அது அப்படியே நடக்குங்க. அது அப்படியே நடக்கும். அது அந்த அந்த ஆசை, உலகத்தின் இந்த ஆசைகள், ட்ரக்ஸோ, பெண்ணோ, ஆணோ, ஆண் ஆசையோ, பெண் ஆசையோ, பொன் ஆசையோ, இல்ல இல்ல ட்ரக்ஸோ, குடியோ, பண ஆசையோ, எங்க மனசு வைக்கிறோமோ அந்த மனசுக்குள்ள சாத்தான் நம்மளை கொண்டு போவோம். அங்க கொண்டு போயிட்டு நம்மள ஸ்திரமா ஆக்கிட்டு ஆண்டவரை விட்டு விலக செய்வான். நம்மளால ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. சில நேரங்களில எல்லாருமே கஷ்டப்படுவாங்க ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு. நம்மளுக்கு என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டு போறாரு, ஆண்டவர் என்ன தர போறாரு, ஆண்டவர் எதுக்காக போறாரு? அந்த அந்த குடிகாரங்கள்ட்ட பேசுனீங்கன்னாக்கா, என் மனைவியால் தான் நான் குடிக்கிறேன், என் பிள்ளைங்களால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னுவாங்க. எதுக்கு அப்படி சாக்கு போக்கு சொல்லவே வேணாம். நான் சொல்லுவேன் எப்பவுமே, நீ மனைவியாலும் குடிக்கல, பிள்ளைங்களாலும் குடிக்கல, அவங்களாம் நல்லாதான் இருக்கிறாங்க. நீ உன்னுடைய உடம்ப கெடுத்துக்கிற. ஆசைகள் பார்த்தீங்களா, ஆசைகள் எந்த இடத்துல நம்ம ஆசையை வைக்கிறோமோ அந்த ஆசைகள் நம்மள ஆண்டவரை பிரிக்க வைக்கும். ஆண்டவரோட நம்ம அதிகமா யாரையுமே நேசிக்க முடியாது, எதையும் நம்ம நேசிக்க முடியாது. ஆண்டவரை விட எதையாவது நேசிக்கிறீங்களா அதிகமா? தப்பு. உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கும். உங்க ஜப வாழ்க்கை குறையும், உங்களுடைய வேத வாசிப்பு குறையும், உங்களுடைய ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட வைத்திருக்கிற ஐக்கியங்கள் எல்லாமே குறையும். ஏதாவது மேல நீங்க அதிகமான ஆசைகள் வைக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாமே உங்களை விட்டு பிரிக்கும், ஆண்டவரை விட்டு பிரிக்கும். ஏன்னா உங்க மனசு ஃபுல்லா அங்கதான் போகும். அங்கதான், ஐயோ என் பிள்ளைங்க மேல நான் பயங்கரமா ஆசை வச்சிருக்கிறேன், என் கணவன் மேல நான் பயங்கரமா ஆசை வச்சிருக்கேன், என் மனைவி மேல பயங்கரமா ஆசை. அதுதானே உனக்கு மெயினா இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர் அவருடைய வேலையை பண்ணுவாரு. ஸோ பிரியமானவர்களே, தயவு செய்து ஒவ்வொரு ஆசைகளும் ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த ஒரு டிஸ்கனெக்ஷனும் உண்டாக்கக்கூடாது, எந்த ஒரு பிரிவினைகளை உண்டாக்காதபடி அந்த ஆசைகளை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வைங்க. தயவு செய்து அதை கண்ட்ரோல்ல வைக்கும் போது அந்த ஆசைகள் நம்மளை டாமினேட் பண்ண முடியாது. ஸோ சிலர் பல கேள்விகள் கேட்கலாம். ஏன் இதுல ஆசை வைக்க கூடாது, ஏன் அது ஏன் இஷ்டம், ஓ இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் இப்படி வேணா இருப்பேன். எங்க வச்சிருக்கிறீங்க? நான் ஒரே ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நீங்க எது மேல ஆசை வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களையும் ஆண்டவர்கிட்ட இருந்து பிரித்திருக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை, அந்த ஆசைகள் தான்.